ரஷ்யா உக்ரைன் வார் கிட்டத்தட்ட 2014 இந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஃபுல் ஃபிளெஜ்ல எப்போ தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா 2022 அப்புறம் யூஎஸோட டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணது. அப்புறம் ஈரானுக்கும் யூஎஸ் நடந்த போர். இதனால ஹார்மோஸை மூடினாங்க. ஸோ ஹார்மோஸை மூடினால இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. க்ரூட் ஆயில் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஓவராலா எல்லாரோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் இந்த கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. எப்பவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா எல்லாருமே கோல்டோட பக்கம் தான் திரும்புவாங்க. ஸோ கோல்டோட பக்கம் திரும்பினோன்னா அதோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. கோல்டோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் உயர்ந்தனால அதே மாதிரி தட்டுப்பாடு ஆனால மற்ற பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆச்சு. இதனால இந்த பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இந்தியாவில் முக்கியமாக மைன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம எப்பவுமே கோல்டு வேணும்னா இம்போர்ட்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த சைடு பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனனால அந்த இம்போர்ட்ஸ்க்கான செலவு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த செலவு இன்க்ரீஸ் ஆனனால இந்தியாட்ட இருக்க அந்த அந்நிய செலவணி கையிருப்பு குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னார்னா மக்கள் கிட்ட ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணாரு. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. நியூஸ்ல எல்லாருக்கும் வந்துச்சு. ஸோ அவர் ஏன் சொன்னது அப்படின்னா நம்ம கோல்டு வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜுவல்லரி சைடில் கோல்டு கம்மியாகும். ஸோ அகைன் மறுபடியும் இம்போர்ட்ஸ் தான் இந்தியா பண்ணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான செலவாகும். ஸோ அந்நிய செலவு கையிருப்பும் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு வருஷத்துக்கு வாங்காமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கோல்டு இருக்கு. ஸோ இந்த கோல்டை மக்கள் ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணுற மாதிரி இந்த கோல்டை டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கோல்டு நம்ம இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு அனுப்பிடலாம். ஸோ ஜுவல்லரி ஷாப்புக்கு நம்ம அனுப்பும் போது இம்போர்ட்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வட்டி விகிதம் மக்கள் டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான வட்டி விகிதத்தை குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை மக்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஒரு 6 மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ சேர்த்து மக்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ குறிப்பிட்ட தங்கத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கான வட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த டெபாசிட் பீரியட் முடிஞ்ச அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைமில் அந்த கோல்டுக்கான மதிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான மணி. ஸோ அந்த டைமில் கோல்டுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதுக்கு அந்த பணத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா அந்த கோல்டை அப்படியே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த திட்டத்தோட பேர் தான் தங்க பணமாக்கல் திட்டம். அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் நேத்தோ இல்லை ஒரு மாதம் முன்னாடியே வரல. கிட்டத்தட்ட 1999 இருந்தே இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ ரொம்ப அட்ராக்டிவ் இல்லை. ஏன் அட்ராக்டிவ் இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்ச தங்கம், அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 500 கிராம் தங்கமாச்சு நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய குவான்டிட்டினால ரொம்ப அட்ராக்டிவ் இல்லை. ஸோ அதனால இந்த திட்டத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 2015 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 500 கிராம்ல 30 கிராமா கம்மி பண்ணாங்க. இப்போ அந்த 30 கிராம் இன்னும் கம்மி பண்ணி 10 கிராமா இருக்கு. ஸோ நீங்கள்